சார் நிறுத்த? எங்கேயாவது நிறுத்தியா? சிங்காரம், 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 என்னாச்சு இருக்கு? ஏன் இவ்வளவு கோவமா போறாரு? யோ சிங்காரம். யோ சிங்கரமா? என்னாச்சு இவருக்கு? யோ சிங்கரன் மரியாதை கூப்பிடுறாரு. சிங்காரம், யோ சிங்காரம். எஸ் சார். என்னையா பண்ணிட்டு இருக்க? ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன் சார். என்னையா நான் கூப்பிட்டு கேட்காம அப்படி என்ன ஃபைல்? நேற்று பிடிச்ச 2 பிட்பேட் கேஸுங்களையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்காக எஃப்ஐஆர் ரெடி பண்ணி ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன் சார். இவனுங்க மக்கள் நலனுக்காக போராடின தியாகிங்க. இவனுக்கு ஒரு ஃபைல், ஒரு எஃப்ஐஆர். எங்க அவனுங்க? லேக்கப்ல இருக்காங்க. இவனுங்களை எல்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு போக கூடாதியா? சுலபமா 150 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வெளியில வந்துருவானுங்க. அடுத்தவனுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத திருடுறானுங்கள, இவனுங்களுக்கெல்லாம் வாயே இருக்க கூடாதியா? இப்போ பார், இவனுங்க வாழ்நாள்ல திருடவே முடியாதபடி பண்ற. தெரியலாக்கப்ப அடிக்கிறாரு. நம்பவே முடியலையே. இந்த மனுஷனுக்கு நிலையான குணமே கிடையாது. எதை வச்சு அவர் இப்படிதான் முடிவு பண்ண முடியாது போல இருக்கு. நேற்று வரைக்கும் சாதுவா இருந்த இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு மிருகமா மாறிட்டாரு. கொன்னுடா அவனை. யோ டீ சொல்லியா? சரி சார். காரணம் என்று யாராவது கண்டுபிடித்தீர்களா? மன்னா, நானும் ஆழ்ந்து ஆழ்ந்து யோசித்து அயர்ந்து போனதுதான் மிச்சம். குடும்பத்தையே நாம் சிறைபிடித்துக் கொண்டு வந்து விட்ட பின்பும் இவர்களை மீட்க அலாவுதீன் ஏன் இன்னும் வரவில்லை என்பதற்கான காரணத்தை தான் என்னால் இன்னும் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை மன்னா. ஒருவேளை எல்லாரும் தொலையட்டும், நாம ஜாலியா இருப்போம்னு இருந்துட்டாரா? இல்லை இல்லை, அலாவுதீனுக்கு குடும்பத்தின் மீது பாசம் அதிகம். அப்படி என்றால் அவன் வந்திருக்க வேண்டுமே. தன்னுடைய மனைவி, மகன், மருமகள் எல்லோரையும் பிரிந்து எப்படி இருக்கிறான்? அதுவும் இல்லாமல் அவன் பேரன் மூசாவை அழித்ததை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இப்படி செய்தார் என்ன? எப்படி? நீ உடனே பூலோகம் சென்று அந்த அலாவுதீன் இருக்கிறானா இல்லையா என்று பாருங்கள். இருந்தால் ஏன் வரவில்லை, இல்லை என்றால் எங்கு போய்விட்டான், இதற்கெல்லாம் விடை கொண்டு வாருங்கள். மன்னர் அனாவசியமாக கவலைப்படுகிறார் என்று நினைக்கின்றேன். அந்த விளக்கை தேய்த்தால் அந்த அலாவுதீன் வந்துவிட்டு போகிறான். எந்த விளக்கை? அதான் அந்த நம்மிடம் விளக்கே இல்லையோ, நான் அதை மறந்து விட்டேன் மன்னா, மன்னிக்க வேண்டும். நீர் என்ன பண்ணுகிறேன், உடனே மன்னர் சொன்னபடி பூலோகத்துக்கு சென்று வர. அரசே, சென்று வருகிறேன். அமைச்சர் வரும் வரை நாமெல்லாம் காத்திருப்போம். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! நிறுத்துங்கள்! என்ன ஜால்ரா கோஷங்கள்? அவரவர் வேலையை பாருங்க. என்ன வேலையா? என்ன வேலை? ஏங்க என்ன வேலை என்று சொல்ல ஏதோ ஒரு வேலை. गौरी नंदन गजानन गिरिधर नंदन
இப்ப இது உனக்கு ரொம்ப முக்கியமா? நாம இங்க கலகமனம் தான் வந்திருக்கோம், கதா காலட்சேபம் கேட்க வரல. ஜாக்கிரதை. சரி சரி, ரொம்ப துள்ளாத, கீழே விழுந்துடுவ. நான் போறேன். எங்க போற? போகும்போதே எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் விளங்குமா? அந்த சென்டிமெண்ட் எல்லாம் மனுஷங்களுக்கு தான், நம்ம போல பொம்மை பிசாசங்களுக்கு இல்ல. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. இங்க என்னால ஒத்தையா சமாளிக்க முடியாது. நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டுலாம் போக முடியாது. வேணும்னா ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இப்ப நாம இருக்கிறத ஒரு குழுவுல தான். நீ என்ன புதுசா க்ளூ தர போற? ஐயோ குள்ள பிசாச, நாம இருக்கிறது கொழு. நான் தர்றேன்னு சொன்னது க்ளூ. சரி குடே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பெரிய கலகம் வரப்போகுது. நான் சொன்ன க்ளூ அதான். கலகமா? எப்படி? பொறுத்திருந்து பார். கருவாயன் க்ளூனா கலகம்னா பொசுக்குன்னு மீனா ரூம்குள்ள போயிட்டானே. யார் கையில மாட்டிக்கிட்டு அவசரப்பட போறானோ? நாம உஷாரா இருக்கணும். என்னது இது? பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லைங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம நிம்மதியா தூங்குறாரு போல இருக்கு. அமைச்சர் காசிம் சொன்னபடி தொல்லையெல்லாம் ஊழிதுன்னு நிம்மதியா தூங்குறாரு போல இருக்கு. இனி நின்னா நமக்கு தான் ஆபத்து. முதல்ல இந்த செய்தியை மன்னர்கிட்ட சொல்லிடுவோம். எங்கே மற்ற அமைச்சர்கள்? சிலாவுதீனிடம் சம்மதம் கேட்க சென்றிருக்கிறார்கள் மன்னா. அதற்கட்டும். மகாராஜாவுக்கு அவசர செய்தி என்று குறிப்பிட்டு இதை எழுதி வைத்த மந்திரி யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அப்படியானால் இது வெளியிலிருந்து வந்திருக்கும் புகார் கடிதமோ? இப்படிக்கு பூதநல மேம்பாட்டுத்துறை மந்திரி. மன்னா, அந்த குறிப்புகளை தங்களுடைய மேலான பார்வைக்கு அனுப்பியது அடியேன் தான். மிக நல்ல விஷயம் செய்துள்ளீர்கள். இதை சப்தமிட்டு சந்தோஷமாக சொல்லியிருக்கலாமே. பிறகு ஏன் தேவையில்லாத நடுக்கம்? எனக்கு ஆலோசனை தரும் கடிதம். அது எங்கிருந்து வந்தாலும் அதை பரிசீலிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இருந்தாலும் பக்கம் பக்கமாக எழுதப்பட்டிருக்கும் இந்த குறிப்புகளை முழுமையாக படிக்கும் மனோதலை தற்போதில்லை. இதை கருத்தில் கொண்டு மந்திரி அவர்கள் தான் எழுதியுள்ள விஷயத்தை 4 வரியில் நறுக்கென எடுத்துச் சொன்னால் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேன். வாய்ப்பளித்த மன்னருக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். இதுவரைக்கும் நாம் பார்த்திராத அளவிற்கு தற்போது பூத பேரரசின் நிதி நிலைமை சிக்கலாகி கொண்டிருக்கிறது. உடனடியாக இதற்கு தீர்வு காணாவிட்டால் விரைவில் கஜானா காலியாகிவிடும் சூழ்நிலை உருவாகும். பிறகு பூதகுலம் பசிப்பட்டினியால் வாடி வதங்குவதை
நம்மால் தடுக்க முடியாமல் போய்விடும். நிறுத்துங்கள் உங்கள் செய்தியை. என்னுடைய வாழ்நாளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் ஆலோசனை தான் எனக்கு தேவை. பூதலோக ஆரோக்கியம் குறித்து எனக்கு கவலை இல்லை. என் எதிர்காலம் வளமாய் இருந்தால் பூதகுலம் தானாக வளமடையும். மாமன்னர் மைதீனுக்கு என் மகிழ்ச்சியான வணக்கங்கள். முதலில் உட்காருங்கள். வரும்போதே புதிரோடு வருகிறீர்கள். மகிழ்ச்சியான வணக்கத்திற்கு என்ன அர்த்தம்? சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று அர்த்தம். சற்று முன்பு கேட்ட செய்தி சங்கடத்தை தான் தந்தது. உங்கள் செய்தி அப்படி அல்லாமல் மெய்யான சந்தோஷமாக இருக்கட்டும். சொல்லுங்கள், பூலோகத்தில் என்ன நடக்கிறது? பூதலோக நடப்பு என்னென்று தெரியாமலேயே பூலோகத்தில் அல்லாவுதீன் தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறான். அப்படியா? மனைவியும் மகனும் எங்கிருக்கிறார்கள் என்பதை இன்னுமா அறியவில்லை இந்த அலாவுதீன்? அவரது பேச்சிலும் முகத்திலும் அதற்கான சுவடு கடுகளும் தெரியவில்லையே. அற்புதம் மன்னா. அலாவுதீனுக்கு விஷயம் தெரிந்து அவர் இங்கு வருவதற்குள் நாம் கச்சிதமாக காரியத்தை முடித்து விடலாம் அண்ணா. சரி, அங்கு அலாவுதீன் என்னதான் செய்து கொண்டிருக்கிறான்? காணாமல் போன தன் மனைவி மருமகளை பற்றி கவலையே படாமல் தூக்கிக் கொண்டிருக்கிறார். சரி, இந்த சந்தோஷம் நமது கடமையை பாதித்து விடக்கூடாது. அலாவுதீனுக்கு ஜலாவுதீன் பூதலோகத்தில் இருக்கும் விஷயம் தெரிவதற்குள் ஜலாவுதீனிடமிருந்து அவனுடைய வாழ்நாளை நான் பெற்றே ஆக வேண்டும். என்ன இங்க எதுவுமே நடந்தது மாதிரி தெரியலையே. புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி அமைதியா இருக்கு. இங்க ஏதாவது சண்டை என்ன நடந்ததான்னு விசாரிக்கலான்னு பார்த்தா யாரையுமே காணுமே. அடடே வா பாலு. ஆன்ட்டி, கௌதம் கோரில எங்க ஆன்ட்டி? இருக்காங்க, இரு ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கொலுல இருந்த பொம்மை யார் எடுத்திருப்பாங்க? கௌரி, கௌதம். ஆன்ட்டி, உங்களுக்கு எதுக்கு ஆன்ட்டி? நானே போய் பாத்துக்கிறேன் ஆன்ட்டி. நீ பாக்கிறதுக்காக நான் உங்களை கூப்பிடலப்பா. அங்க கொலுல இருந்த பொம்மைய காணோம். அத அவங்க எடுத்து விளையாண்டாங்களோன்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிடுறேன். கௌதம், கௌரி. என்ன மம்மி, கூப்பிட்டீங்களா மம்மி? இங்க கொலுல இருந்த பொம்மைய காணுமே, நீங்க எடுத்து விளையாண்டீங்களா? இல்ல மம்மி, நாங்க எடுக்கவே இல்ல. பொய் சொல்லாம சொல்லுங்க. நீங்க எடுத்து விளையாடி இருந்தாலும் மம்மி திட்டவே மாட்டேன். சொல்லுங்க, எடுத்தீங்களா? நாங்க எடுக்கவே இல்ல மம்மி, ப்ராமிஸா. அப்போ நீங்க எடுக்கலன்னா யார் எடுத்திருப்பாங்க? மீனா, இங்க கொலுல வச்சிருந்த பொம்மை எடுத்து நீயா விளையாடின? இல்ல பெரியமா, நான் இங்க வரவே இல்ல. நல்லா யோசிச்சு பாரு. நீ எடுத்து விளையாடிட்டு எங்கயாவது மறந்து வச்சிட்டியா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. என்ன ஞாபகப்படுத்தி பாரு? என்ன நடக்குதுங்க? கொலுல இருந்த ஒரு பொம்மைய காணோம்மா. அது நீ எடுத்தியான்னு இவங்க கேக்குறாங்கம்மா. என்னது? பொம்மைய காணோம்னு உன்ன கேக்குறாங்களா? நீ எடுத்தியா? இல்லம்மா, நான் எடுக்கல. அப்புறம் ஏன் பொம்மைய காணோம்னு உன்ன கேக்குறாங்க? இத பாருமா, கொலுல வச்சிருந்த பொம்மைய காணோம். அது யார் எடுத்தாங்கன்னு கேட்டேன். மீனா தான் எடுத்தான்னு நான் சொல்லல. நீ ஏன் வீணா இப்ப சண்டை இழுக்கிறேன்னு தெரியல. சண்டையை நான் இழுக்கல. என் பொண்ணு அந்த மாதிரிலாம் எடுக்கிறவளும் கிடையாது. குற்றவாளி மாதிரி திருடி மாதிரி அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டாம் தான் சொல்றேன். கௌரி, கௌதம், அந்த பொம்மை எங்க இருக்குன்னு போய் தேடி பாருங்க. சரி மம்மி. ஆன்ட்டி, நானும் போய் தேடுறேன் ஆன்ட்டி. பாலு, அது நீ கொடுத்த பொம்மை தான், காணோம். போய் தேடி பாரு. கொலுல வச்ச பொம்மை தானா உயிர் வந்து காலாலேயே நடந்து போயிருக்கோம். காலால நடந்து போச்சோ கையால தவிழ்ந்து போச்சோ எனக்கு எப்படி தெரியும்? வாடி. ஏமா, என்ன இங்க பிரச்சனை? ஒரே சத்தம் கேட்டுச்சு. அது ஒண்ணும் இல்ல. கொலுல ஒரு பொம்மையை காணுமா, அந்த இடத்துல உங்களை உட்கார வைக்கலாமான்னு உங்க பெரிய மருமக கேட்டுட்டு போறாங்க. நானும் உங்க இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். பாயம் போடுறீ. ஏதோ குடும்ப பிரச்சனையில நான் உனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினா அதுக்காக இப்படி ஓவரா பேசுறியா? உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏண்டி, மீனா தான் பொம்மை எடுக்கலன்னு சொல்ற, அப்புறம் ஏன் நீ கோவப்படுற? ஏமா கனகு, பொம்மை கிடைச்சதா? கிடைக்கல. ஒரு ரூம்ல நல்லா தேடி பாரு. எங்கேயாவது நீயே மறந்து வச்சிருக்க போற.
அசத்திட்டடா. பொம்மையை காணும் மம்மி. ஆமா மம்மி. வெளியில இருந்து வந்த பசங்க யாராவது விளையாடத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு பொம்மை காணா போனதுனால குடியே முழுகி போயிடாது. நீ மத்த வேலையை போய் பாரு. பொம்மை மீனா உள்ளதா இருக்கு.